श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ச யத் ஸ்வாத்யாய அப்யசனம் சைவ வாங்மயம் தபௌஷ்யதே. அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ச யத் ஸ்வாத்யாய அப்யசனம் சைவ வாங்மயம் தபௌஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? 3 விதமான யாகங்கள், 3 விதமான தபஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதில் ஒரு தவம் எப்படி வாக்கால் செய்யக்கூடிய மனோவாக்காயம், இந்த 3னாலையும் என்ன பண்ணணும்? செய்யக்கூடிய செயல்கள் தவத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுத்தார்? தபஸ் சரீரத்தினால செய்யக்கூடிய தபம் என்னது? சரீர சுத்தி, எண்ணம், வாக்க, சொல், செயல், இதெல்லாம் என்ன இருக்கணும்? துவேஜகுரம் பிராஜ்யம், அதாவது தேவர்கள், பிராமணர்கள், குரு, அறிவின்மிக்கோர் இவைகளுடைய பூஜையும் சுத்தமும், சௌச்சம், ஆர்ஜவம். ஆர்ஜவம் சொன்னால் நேர்மை, பிரம்மச்சரியம், இதெல்லாம் என்னது? சரீரம் தபக, சரீரத்துக்கான சரீர சம்பந்தமான தவம் அப்படின்னு சொன்னார். சரீர பொறுத்து முடித்த உடனே வாங்மயம் தப உஷ்யதே. வாங்மயம் என்றால் வாக்கினால் செய்யக்கூடிய யாகம், அது தபம். அது என்னது? அனுத்வேககரம், கடுமையில்லாத வார்த்தைகள். அப்புறம் சத்தியம், உண்மையை பேசுவது, உண்மையான வார்த்தைகள். அப்புறம் பிரியஹிதம் ச, பிரியமானது, ஹிதம், நன்மையை செய்யக்கூடியது, இதை கருதுவதுமான வாக்கியம், வாக்கியங்கள், வார்த்தைகள். எதுவோ எதுவோ அதுவும். ஸ்வாத்யாய அபியசனம் ச ஏவ. ஸ்வாத்தியாயம் அதாவது தனக்குரிய வேத நூல்களை கற்று ஓதும் பழக்கம். இப்போ ஒருத்தர் யஜுர்வேதமாக இருக்கார். யஜுர்வேதம் சுக்லம் ஒன்று இருக்குது, கிருஷ்ணருக்கு இருக்குது. அதே மாதிரி சாமவேதம், ருக்வேதம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சாக்கையில் சேர்ந்தவாக இருப்பா. அந்த சாக்கையில் என்ன சாமவேதத்தை சேர்ந்தவான்னு இருந்தால் ஒரே ஒரு சாக்கையில் இல்லை, ஒரு 10 நிமிஷம் சொல்கிறதுக்காக அந்த வேதத்தை, நமக்குன்னு உள்ள வேதத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுக்ல யஜுர், கிருஷ்ண யஜுர் அப்படின்னு சொன்னால் அந்த யஜுர் வேதத்தை ஓரளவுக்கு ஸ்வாத்தியாய அபியசனம் அப்படின்னு சொன்னால் தனக்குன்னு என்று குறிக்கப்பட்டிருக்கிற, தான் எந்த வழியில், எந்த கிளையில், எந்த குடும்ப பின்னணியில் வந்திருக்கிறோமோ அதற்கு என்ன வேதம் இருக்குதோ அவளுக்கு கிருஷ்ண யஜுர்னு சொன்னால் கிருஷ்ண யஜுரில் சில பாகங்களை கற்பது, ஓதுவது, ஓதுவிப்பது, இது 3மே செய்யணும். சுவாத்தியாயம் அபியசனம் ச ஏவ, தமக்குரிய வேதநூல் ஓதும் பழக்கம். வாங்மயம், இவை அனைத்தும் வாக்கால் செய்யப்படும் தவம் என்று உஷ்யத்தே கூறப்படுகிறது. அதாவது அனுத்வேககரம் சொன்னால் ரொம்ப கடுமையில்லாத பேச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறத காட்டிலும், அதாவது படப்படப்பாக பேசாமல் இருக்கிறது, ஹார்ஷ் வார்த்தை சொல்லாமல் இருக்குது, அந்த கடுமையான வார்த்தை பிறர் மனம் புண்படும்படி பேசாமல் இருப்பது. அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்களை சொல்லணும்னு கேட்டால் அப்போ தவறான வார்த்தைகள் இப்போ இன்றைக்கி ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் ஒருத்தரோட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சில் பொருள் உள்ளதாக இருக்கணும், அது இரட்டை பொருள் கூறுவதாக இருக்கக்கூடாது. அதுபோல எல்லாம் கடுமை இல்லாத பேச்சும், அப்புறம் உண்மையானது. ஒருத்தரோட கான்வர்சேஷனில் இருக்கோம், அந்த கான்வர்சேஷனில் ஏதோ பேச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு உண்மையானதாக இருக்கணும், பிரியமானதாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹிதமானதாகவும் இருக்கணும், நல்லதை சொல்வதாக கூட இருக்க வேண்டும். அடுத்தது நன்மையை கருதுவதாக இருக்க வேண்டும் சொன்னால் அத்தகைய வார்த்தைகள் எதுவோ அவை அனைத்தும் அதுவும்
அதோடு கூட ப்ளஸ் இன்னும் என்ன, சுவாத்தியாய அபியசனம் செய்வ. சுவாத்தியாயம்னு சொன்னால் தனக்கு என்று தான் எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ, எந்த குடும்பத்தில் பிறப்பெடுத்திருக்கிறோமோ அந்த குடும்பத்திற்கு உண்டான வேதங்களை கற்று ஓத வேண்டும். அதாவது சுவாத்தியாயனம் சொன்னால் கிருஷ்ண யஜுர், சுக்ல யஜுர், ரிக்கு, சாமம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரே ஒரு சாக்கை ஒரு 10 நிமிஷத்துக்காவது ஒழுங்காக சொல்லறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல ஓதுவிப்பது அப்படின்னு சொன்னால் வேதம் ஓதுவது, பிறகு என்ன அதை ஓதுவிப்பது, அது ரெண்டுமே செய்யணும். ஓதுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாங்மயம் சொன்னால் வாக்கால் செய்யப்படக்கூடிய யாகம். இந்த வாங்மயம் என்ற வார்த்தை ரொம்ப அதுக்கு அந்த வாங்மயம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் 1 மணி நேரத்துக்கு பொருள் சொல்ல முடியும். ஏன்னா அது தாயாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அவளுக்கு வாங்மயி அப்படின்னு பேர். ஏன்னு சொன்னால் அவள் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தா அவளுடைய அனுகிரகம் இருந்தால் அவளால் கடல் மடை திறந்த வெள்ளம் போல பேசிக்கொண்டே இருக்கலாம். மந்த மாருதம் போல காற்று வீசும். ஆனால் மந்த மாருதம் என்று சொன்னாலே என்னது, அப்படியே பெரிய அளவில் காற்று அப்படியே வீசும் தான். ஆனால் அது மந்த மாருதமாக வீசுமா? அந்த புயல் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அது இன்னும் கொஞ்ச நாள் வீசாதா அப்படி இருக்குமா? அப்படி ஒரு வாக்கில் ஒரு பட்டு வந்துடும் அப்படின்னு. அதனால் அந்த வாங்மயம் என்ற வார்த்தை அயக்ரீவருக்கு சிறப்பாக பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அப்போ அயக்ரீவரோட அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கும். எத்தனை வேகமாக பேசினாலும் அந்த பேசுகிற பேச்சில் இருக்கிற ஒரு சிறப்பு இருக்கே, அது எல்லாரையும் என்ன பண்ணும், வளைத்து போடும். அதனால் அதுபோல் வாக்கால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்னு சொன்னால் உண்மையை பேசணும், சரியானதை பேசணும், ஹிதமானதை பேசணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும். அதனால் என்ன, சுவாத்தியாய அபியசனம்னு சொன்னால் வேத ஸ்வீகரணம் பூர்வம் விசாரோ அபியசனம் ஜபஹ தத்தானம் செய்வ சிஷ்யேபியோ வேதாபியோ சஹி பஞ்சதாக மிதாட்சரி. அதாவது இந்த 5 விதமான வேதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் முதல்ல நான் வேத ஸ்வீகரணம், நம்மளோடது என்னவோ அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணும். பூர்வம் விசார அபியசனம் ஜபஹ, அதை தொடர்ந்து ஜபம் செய்யணும். அப்படின்னு இந்த 5 விதமான காரியங்களை தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்னெல்லாம் அடிப்படையில் நிற்கணும்னு கேட்டால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனம் உண்மை மனமாகவும் அதில் கல்மஷம் இல்லாததாகவும் க்ளீனாக என்ன பிக் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறோமே, வீடெல்லாம் க்ளீன் பண்ணச்சே சொல்கிறோமே, அதுபோல் பிக் அண்ட் க்ளீனாக அந்த மனம் இருந்ததுன்னா அதில் இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும். அப்பொழுது நம்மளுக்கு வாங்மயம் என்பது இயல்பாகவே அமையும் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.